ஸோ நம்ம ஒரு விஷயத்துலையும் வின் வின் சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொன்னா எய்தர் வி ஹாவ் டு ஹாவ் ட்ரா, அதாவது நான் சொன்னதும் சரிதான் நீ சொன்னதும் சரிதான், ஏதோ ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஸ்டேட்ல நம்ம இருக்கும்போது 2 பேருக்குமே சந்தோஷமான விஷயம் நடக்கும். நான் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்மளுடைய லவ்டு ஒன்ஸ் தோக்கணும் அப்படின்றத நம்ம மேண்டேட்டரியா நம்ம ஆழ் மனசு விரும்பி அவங்களுக்கு தோக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்மளே கிரியேட் பண்ணி கொடுத்துரும். இதுதாங்க கர்மா நம்ம சொல்றது. இல்ல அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம தோக்க ரெடியா இருக்கணும். நம்ம தோக்க ரெடியா இல்லாம அவங்க ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம தோத்துட்டோமேன்னு புழுங்கி சாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதாங்க நம்ம ஆழ் மனசோடைய ட்ரிக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம ட்ரா, அதாவது வின் வின் சொல்யூஷன் அப்படின்றத நம்ம யோசிச்சோம் அப்படின்னு சொன்னா நான் நினைக்கிறதும் கரெக்ட், நீ நினைக்கிறதும் கரெக்ட், எது பெஸ்ட்டோ அது பெஸ்ட்டை எடுத்துட்டு செய்யட்டும் அப்படின்ற ஸ்டேட்ல நம்ம வச்சுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே சக்சஸ்ஃபுல்லா ஆவாங்க. நான் வின் பண்ணிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, நான் சக்சஸ்ஃபுல்லா இருந்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னா, நான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொன்னா என்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஃபெயில் தான் ஆவாங்க, ஃபெயில்யூரா தான் இருக்க முடியும். ஏன்னா அப்படிதாங்க விளையாட்டு, லைஃபும் ஒரு விளையாட்டு தான். ஸோ எதிராளி எல்லாம் வின் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நம்ம தோக்கணும். அப்போ நம்மளுடைய லவ்டு ஒன்ஸுக்காக இதுதாங்க சாக்ரிஃபைஸ், விட்டு கொடுக்கறதுன்னு சொல்றது. எதிராளிக்காக, நம்மளுடைய லவ்டு ஒன்ஸுக்காக நம்ம தோக்கும் போது நம்ம எம்ப்ரேஸ் பண்ணிக்கிறோம் அவங்களோட வின்னை. ஸோ சம்டைம்ஸ் வி கேன் ஆல்சோ லூஸ், சம்டைம்ஸ் தே கேன் ஆல்சோ வின் அப்படின்ற கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப் ஒரு கேமாக விளையாடும் போது எல்லாருக்கும் சந்தோஷம்.